ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. காலையிலேருந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்டேன். எப்படி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, யார் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, ஃபுல்லாக கமருதனோட பக்க பிளான். அவர் ஒன்று பயந்துருக்கணும், இல்லை வெளியில் வந்து பிரவீன் சொல்கிற பார்த்தீங்களா, பிஜே ஒரு கேமை உடைக்கிறதுக்கு கமருதன் ஒரு பிளானை போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பச்சையாக தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஜே கிட்ட சொன்னார், 24 மணி நேரத்தில் உங்கள் அம்மா உட்கார வைக்கிறது சரியாக படலை அப்படின்னு. அப்போவே வந்து விஜய் சரி, நான் எங்கள் அம்மா வந்தோடனே சொல்லிடுறேன், நான் இதை கணிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. இதான் இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கணும்னா அவங்க அந்த முடிவு எடுத்துருக்கணும். அவங்க அந்த முடிவு எடுக்காதனால இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா விஜய் பார்வதி பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, எல்லாமே பின்னாடி பேசியிருக்காரு, அவங்க ஃபேமிலியை பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ இதை அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா 24 மணி நேரம் சும்மா கிடையாது, நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் வரும். வந்து மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே அதை அவங்கக்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் வினோத்துக்கும் அமித்துக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் தேவையில்லாமல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக சாண்ட்ரா கிட்ட போய் மண்டே கழுவி சாண்ட்ரா திவ்யா கிட்ட சொல்லி, திவ்யா எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற அன்பு கேங் கிட்ட சொல்லி இப்போ எல்லாருமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. அரோரா கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை நீ வந்துட்டு கேமரா முன்னாடி நிறுத்து, அவளை விட்டுறாத அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோவில் என்ன காமிச்சிருக்காங்க, அவங்க வந்து சொன்னதை காமிச்சிருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் தான் அதை பற்றி பேசியிருப்பார், இங்கே அதை தான் காமிக்கிறாங்க. எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் சொன்னேன், ஏன் நீ பேட்டேஜ் இன்னுமே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு உடனே டக்குன்னு எந்திரிச்சிருப்பார், அவங்க இழுத்துருப்பாங்க, விடு கோவப்படாத அப்படின்னு அங்கே இருக்க சேர் 8 வச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுற பேபின்னு சொல்லியிருப்பாங்க. அமித் முன்னாடி தான் பேபி கீபின்னு சொன்னால் வாயை உடச்சிருவன்றார். சூப்பரில் இப்படி தான் வந்துட்டு லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கணும். அப்போ இவர் உண்மையிலே லவ் பண்ணலை. ஆனால் வீரவசனம் மட்டும், நீ இங்கே எதுவுமே பேசாத, வெளியே போய் பேசிக்கலான்னு எதுக்கு அப்போ சொல்கிறாரு. அப்போ இவரோட விஷயங்கள் வெளியே வந்துடும் பயம் இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப போய் அந்த பொண்ணை நோண்டுறாரு. அங்கே தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கு, நிம்மதி சாப்பிட கூட விட மாட்டுறாரு. அங்கே போய் எப்படி பேண்டேஜ்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன்றாரு. இவன் பெரிய ஐஸ்வர்யா ராயன்றாரு, ஆளு மண்டேன்றாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக கமருதீன், அழகுன்றது எதுன்னு சொல்ல வரீங்க? சரி, அந்த பொண்ணு அழகாக இல்லை, எதுக்காக இவ்வளோ நாள் பழகுனீங்க? எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எல்லா தப்பையும் 2 பேரும் சேர்ந்து பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு ஃபேமிலி வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நான் நல்லவன், இவன் மட்டும் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? இது பாவம் இல்லையா? இருக்கையிலே பாவம் பெண் பாவம் பொல்லாதுன்ற மாதிரி. இப்போ வெறும் ப்ரொமோ மட்டும் பார்க்குறவங்க, எபிசோட் மட்டும் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறது காமிப்பாங்க, சாண்ட்ரா பேச காமிப்பாங்க, கமருதி பேசுகிறத காமிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ விஜய் மேலே தப்பு. சூப்பரில் என்னத்தை சொல்கிறது, வேறு வழி கிடையாது. இதுதான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த சீசன். ஆனால் ஒன்று மட்டுங்க, உண்மை வந்துட்டு எப்பயுமே மறைக்கப்பட முடியாது. ஏன்னா சுற்றி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.